ரீல்ஸை ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மோட்டர் சைக்கிள் ட்ராக் ரேஸ் நடக்குது இங்கே சென்னையில். Look at the shot. $200 ரொம்ப ஹெவியாக இருக்குது. சோனி ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் கேனான் லூமிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சோனி தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சோனி வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் ட்ராக் பண்ணுறதுல ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ட்ராக் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் டவுன் போய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணி பார்ப்போம். Competition number 8585, 7474 and 8282. மோனோபாட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அங்கே ஸ்டார்டிங்கில் நின்று எடுப்போம். மோனோபாட் போகலன்னா லைட்டாக அப்படியே ஷேக் ஆகுது. நான் 1000 ஷட்டர் போனாலும் அப்படியே வந்து கை அப்படியே வந்து அந்த வெயிட் தாங்க முடியல, ஷேக் ஆகுது. ஸோ ஃபிக்ஸிங் வேணும் மோனோபாட். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். முடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டம். 320 வச்சு கூட போய் உங்களுக்கு பேன் பண்ண முடியும். ரேஸ் பேன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களே. ரேஸ் மத்தியானத்துக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவர் வந்து இங்கேருந்து தான் இப்போதைக்கு ட்ராக் அப்படின்னாரு. நம்மளா 74 அனுப்பிடும். ஆமாம் 200 to 600 தானே. ஆமாம். இந்த மாதிரி இடம் இருக்குன்னு பாதி பேருக்கு தெரியல. எனக்கே தெரியாது. எனக்கே இப்போ தான் தெரியும். சோழாவரம் இப்போ கிட்ட தான் இங்கே இருந்து அங்கே ரேஸ் கோர்ஸ் தான் அது மூட்டாங்க. முன்னாடி அங்கே தான் நடந்துட்டு இருந்தது.
லேண்ட்ஸ்கேப் வைக்கலாம். BMW திடீர்னு ஆடிச்சு அவனுக்கு. திடீர்னு இப்படி ஆச்சு வந்து. ஓகே, ஸ்டார்ட் ஆக போகுது. வர மாட்டிக்கிச்சு. ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு போனட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ வந்து கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு, என்னால் அதை ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அதோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் அதோட ஃபோட்டோஸ். கண்டிஷனர் யூஸ் பண்ணதுனால லைனப்பாக அப்படியே இருக்குது. இந்த ஃபோட்டோவில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஷேர் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் ரெஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்மோக் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே நான் லைட் ரூமில் ஷேர் பண்ணி ரீடச் பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட ஃபைனல் அவுட். இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபோட்டோ. இது வந்து எனக்கு அன்றைக்கி எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். See you in the next video. Bye.